Hello guys, welcome back to the Financial Mindset channel. வெறும் 15,000 per month SIP இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி உங்களால் 100 crore போர்ட்ஃபோலியோ அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக முடியும். அதை ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாக பார்க்கலாம். பவர் ஆஃப் கம்பவுண்டிங், மேஜிக் ஆஃப் இன்க்ரிமெண்டல் SIP, மேஜிக் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இந்த 3 விஷயத்தினால தான் நாம் அந்த 100 crore போர்ட்ஃபோலியோவை அச்சீவ் பண்ண போகிறோம். ரீசெண்ட் 25 இயர்ஸ் டேட்டாவை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சராசரியாக 12% ரிட்டர்ன்ஸ் நமக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்லேருந்து கிடச்சிருக்கும். ஸோ நம்ம 12% பேசிக் ரிட்டர்ன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் 15,000 பெர் மந்த் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ஒரு 15% கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ 15 இயர்ஸில் 1.77 crores ஆகும். 30 இயர்ஸ்லன்னு பார்க்கும்போது 25 crores ஆகும். அதே 39 இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது 105 கோடியாகவும் இருக்கும். அதே நீங்கள் வந்து 40 இயர்ஸ் பார்க்கும்போது 123 கோடியாக இருக்கும். என்னால் இயர்லி 15%லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, 10% தான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு 10% இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து 40 இயர்ஸில் அப்ராக்சிமேட்டாக 52 crores இருக்கும். நீங்கள் இல்லை என்னால் இன்க்ரிமெண்ட் பண்ணிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, 15,000 பெர் மந்த் தான் நான் லாஸ்ட் வரைக்கும் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நெக்ஸ்ட்டு 40 இயர்ஸில் உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 17.82 crores இருக்கும். இந்த 100 crore கார்பஸ் எல்லாம் கால்குலேஷன் மூலமாக பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சாலும் நம்மளால் ஏன் அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு முக்கியமான 2 காரணம் இருக்குங்க. நம்பர் 1, டிசிப்ளின் அண்ட் ப்ரோகாஸ்டினேஷன். நம்மள சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்னு பேச்சை எடுத்தாலே இப்போ வேணாம்ப்பா, என்னோட சேலரி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகட்டும் அப்புறமா போட்டுக்கிறேன், இல்லைனா எனக்கு வந்து போனஸ் வரட்டும் அப்புறமா போட்டுக்கிறேன், இப்படி சொல்லியே நம்ம எல்லாருமே வந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மள சில பேர் வந்து ரெகுலராக எஸ்ஐபி போடுறதில்ல. நீங்கள் ரெகுலராக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலன்னா அது லாங் டேர்மில் பார்க்கும்போது அது உங்கள் போர்ட்ஃபோலியோவை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். நம்பர் 2, பேஷன்ஸ். மார்க்கெட் சில சமயம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட நம்ம போர்ட்ஃபோலியோ லாபத்தை பார்த்து நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிடுறோம். அப்படியே இல்லை கோவிட் மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மார்க்கெட் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணால் கூட நம்ம லாஸை பார்த்து பயந்துட்டு நம்ம போர்ட்ஃபோலியோ லாஸில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வித்ட்ரா பண்ணிடுறோம். இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணி பேஷன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 100 crore போர்ட்ஃபோலியோ வந்து அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் கால்குலேஷன் மூலமாக 40 இயர்ஸில் 100 crores போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆனால் இது வந்து அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது பின்னாடி வர 2 ஃபேக்டர்னால் மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும். நம்பர் 1, ரிட்டர்ன்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட் கடந்த 25 வருஷமாக ஆவரேஜ் CAGR 12% கொடுத்த மாதிரி நெக்ஸ்ட்டு 40 இயர்ஸ் கொடுக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 10 to 15 இயர்ஸில் இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து டெவலப்டு கண்ட்ரியாக மாறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து UK மாதிரியான டெவலப் கண்ட்ரியில் அதோட இண்டெக்ஸ் ஃபண்டோட CAGR எடுத்து பார்த்தீங்கன்னா ஆனுவலி 3% தான் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து டெவலப்டு கண்ட்ரி ஆனதுக்கப்புறம் 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்பர் 2, இன்வெஸ்ட்மெண்ட் பெர் மந்த். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இயர்லி 15% இன்க்ரிமெண்ட் பண்ணுறனால ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு எஃப்டியான அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 39th இயரில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக மந்த்லி 26 lakhs வந்து நீங்கள் வந்து எஸ்ஐபி போடுற மாதிரி இருக்கும். ஃப்யூச்சர் ரிட்டர்ன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பெர் மந்த், இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்குது அட்லீஸ்ட் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். 100 crore போர்ட்ஃபோலியோவை டார்கெட் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 crores கார்பஸையாவது நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும்.